இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஸ்குவிட் ஸ்டஃப் தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்குவிட்ட க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அதோட காதெல்லாம் தனியா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல ஒரு 2 ஸ்குவிட்ட மட்டும் எடுத்து குட்டி குட்டியா சாப் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்டஃப் ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த ஸ்குவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அப்புறம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் சீரகத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா குக் ஆகி அதோட எசன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துருக்கிறேன். நெக்ஸ்ட் இதை வந்து ஸ்குவிட்டுக்குள்ளாடி ஸ்டஃப் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அந்த ஸ்குவிட்டோட தலையை வச்சுட்டு ஒரு டூத் பிக் வச்சு இதை லாக் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை டேரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணோன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃப் எல்லாம் பிரிஞ்சிடும். ஸோ இதை இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்கணும். ஒரு 5 to 10 minutes குக் பண்ணால் போதும். இது வெந்ததுக்கு அப்புறம் தான் மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சீரகத்தூள், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மசாலாவில் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுற டைம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்க்கணும். இல்லைன்னா அந்த மசாலா எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக கோகோனட் ஆயிலில் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஸ்குவிட் ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.